Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நான் பாதாம் பிசினை யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளா ஒரு கூல் ட்ரிங்க் வந்து செஞ்சு காட்ட போறேன். அண்ட் சம்மர் டைம் வந்தாச்சு. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா நம்மளுடைய உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி அளிக்கக்கூடிய சில உணவுகளை வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ இதுதான் வந்து பாதாம் பிசின். பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா சம்மர்ல நம்ம எடுத்துக்கிற உணவுல ரொம்ப முக்கியமான ஒரு உணவா இருக்கு. ஸோ இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டைமில் வர மெயினான ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரின் ப்ராப்ளம் வந்து அதிகமாக வரும். ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கட்டாயம் இந்த பாதாம் பிசினை வாரத்தில் 2 முறையாவது நீங்கள் சாப்பிடணும். ஸோ எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஸோ ஒரு சின்ன உரல் எடுத்துகிட்டு நான் ஒரு 2 பீஸ் மட்டும் இதில் பாதாம் பிசின் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம லைட்டாக தட்டி எடுத்துகிற போகிறோம். நீங்கள் அப்படியே கூட வச்சுருக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊற வைக்கணும் தண்ணி ஊற்றி. ஸோ நீங்கள் டேரெக்டாக அப்படியே போட்டிங்க அப்படின்னா ஊறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால தான் நான் வந்து லேசாக தட்டி எடுத்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட இந்த உரல் இல்லைன்னா கூட பரவாயில்ல. நீங்கள் நார்மலாக சின்ன ஏதாவது ஒரு கனமான பொருளை வச்சு கூட லைட்டாக தட்டினா கூட போதும். இது வந்து உடஞ்சிரும். அந்தளவுக்கு ரொம்ப கல் மாதிரிலாம் இருக்காது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் நான் எந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் அப்படின்னு. இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். நம்ம வந்து ஒரு 100 கிராம் அளவு பாதாம் பிசின் வாங்கி வச்சுட்டா கூட போதும். ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு தாராளமாக அது வரும். செலவும் வந்து ரொம்ப கம்மி. ஸோ இவ்வளோ கம்மியான ஒரு ப்ரைஸில் நம்ம உடம்புக்கு இவ்வளோ ஒரு நல்லது செய்யக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த பாதாம் பிசின். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் நான் வந்து ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாதாம் பிசினை வந்து நான் அதில் போட்டுறேன். நீங்கள் கொஞ்சம் பெரிய பாத்திரமே எடுத்துக்கோங்க. பிகாஸ் நீங்கள் கொஞ்சம் கம்மியாக சின்ன பாத்திரமாக எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம தண்ணி ஊற்றி ஊற வைக்கும்போது பாத்திரத்தை தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் வந்து கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்திருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா நான் 2 கொஞ்சம் பெரிய பீஸாக இருந்ததுனால 2 மட்டும் போட்டேன். நீங்கள் ஒரு 3 பீஸ் கூட போட்டுக்கோங்க நார்மல் சைஸாக இருந்துச்சு அப்படின்னா. இதில் வந்து நான் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டம்ளரில் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு நான் அதில் தண்ணி வந்து ஆட் பண்ணுறேன். இது எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் கண்டிப்பாக இருக்கும். ஒரு டம்ளர் வந்து எப்படியும் 250 ml வாட்டர் வந்து இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தண்ணி அதிகமாக இருந்தால் கூட ப்ராப்ளம் கிடையாது. நம்ம வந்து இதை யூஸ் பண்ணி ஒரு ட்ரிங்க்கு தான் வந்து செய்ய போகிறோம். ஸோ வந்து அந்த தண்ணியும் சேர்த்து கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது அவ்வளோ நல்லது நம்ம உடம்புக்கு. நீங்கள் கட்டாயம் வந்து ஹோல் வீடியோவும் பாருங்கள். ஸோ இதை வந்து நம்ம ஹோல் நைட்டுக்கு வந்து ஊற வச்சிடணும். நீங்கள் வந்து மூடி வச்சுருங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹோல் நைட் வந்து நான் இதை ஊற வச்சுருக்கேன். ஸோ எப்படி ரெடியாக இருக்குன்னு பாருங்கள். பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் ஒயிட்டாக இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிற வீடியோவில். ஸோ ரொம்ப ஒயிட்டாக இருந்தது அப்படின்னா அது இன்னும் சரியாக ஊறலை அப்படின்னு அர்த்தம். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு நீங்கள் அதை ஊற வைக்கணும். ஸோ இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் கலருக்கு வந்துருச்சு அப்படின்னா தான் அது ஊறிடுச்சுன்னு அர்த்தம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அளவுக்கு தான் வந்து எடுத்துக்கிட்டோம். ஒரு 2 பீஸ் தான் வந்து எடுத்துக்கிட்டோம். ஸோ அதுவே வந்து நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பாருங்கள். ஸோ நீங்கள் இந்த அளவெல்லாம் பார்த்துட்டு ஊற போடுங்க. நீங்கள் தெரியாமல் நிறைய எடுத்து ஊற போட்டிங்க அப்படின்னா நிறைய கிடச்சிரும். ஸோ நிறைய வந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஃப்ரீசரில் வந்து நீங்கள் வச்சிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் சப்ஜா சீட்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ ஒரே 1 ஸ்பூன் அளவு சப்ஜா சீடு வந்து எடுத்து இதில் நான் போட்டிருக்கேன். சப்ஜா சீடுமே வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி அளிக்கக்கூடியது. இதுவும் வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். 2மே பாதாம் பிசினும் சரி இந்த சப்ஜா சீடும் சரி நாட்டு மருந்து கடைகளில் நமக்கு கிடைக்கும். 2மே விலையும் வந்து ரொம்ப கம்மி. 2த்துக்குமே வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ நான் வந்து கொஞ்சமாக இதில் தண்ணி ஆட் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நேரத்துக்கு ஊற வேண்டிய அவசியமே இருக்காது. ஜஸ்ட்டு ஒரே 1 நிமிஷம் போதும். 1 நிமிஷத்துலேயே வந்து அந்த விதைகள் எல்லாமே வந்து நல்லா ஊறி சூப்பராக பெருசாகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஜஸ்ட் 1 or 2 மினிட்ஸ்லேயே வந்து இந்த சப்ஜா சீடு வந்து ரெடி ஆகிடும். நான் கொஞ்சம் ஃபோக்கஸில் காட்டுற பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இதை தாராளமாக குடிக்கலாம். ஸோ இந்த ட்ரிங்கை குடித்தா வெயிட் வந்து ஏறும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் இதை தாராளமாக குடிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த விதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை வந்து அந்தளவுக்கு சூப்பராக அப்சார்ப் பண்ணும். ஜஸ்ட் ஒரு 1 மினிட் தான். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோது நமக்கு கிடச்சிருச்சு.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் வந்து நான் இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிருந்தோம். ஸோ அது ஃபுல்லாகவே வந்து அந்த விதை அப்சர்வ் பண்ணிடுச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமே வந்து ரெடி ஆகிடும். ஸோ எப்போ நீங்கள் வந்து இந்த ட்ரிங்கை ரெடி பண்ணுறீங்களோ அதுக்கு ஒரு நிமிஷம் முன்னாடி இந்த சப்ஜா சீடை வந்து நீங்கள் ஊற வச்சாலே போதும். நீங்கள் பாதாம் பிசின் வந்து கொஞ்சம் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் தாராளமாக. ஒரு வாரத்துக்கு கூட நீங்கள் தாராளமாக பாதாம் பிசினை வந்து ஃப்ரீசரில் வச்சுருக்கலாம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நான் ஒரே 1 ஸ்பூன் அளவு தான் சப்ஜா சீடு வந்து போட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பாருங்கள். ஸோ சப்ஜா சீடுமே வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி அளிக்கக்கூடியது. இதை நீங்கள் வந்து போட்டு கூல்ட்ரிங்க் செய்யும்போது நீங்கள் அதை கடிச்சு சாப்பிடும்போது ரொம்பவே அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும் சரி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இதை யூஸ் பண்ணி அப்படியே ஒரு சிம்பிளாக ஒரு கூல்ட்ரிங்க் செய்கிறது அப்படின்னு சொல்லி காட்டுறேன். ஸோ நான் இதை வந்து எடுத்துக்கிறேன், ஒரு கிளாஸ் வந்து எடுத்துக்கிறேன். இதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் பாதாம் பிசினை வந்து ஆட் பண்ணுங்கள். ஸோ நிறைய கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இதனால எந்த ப்ராப்ளமுமே வந்து கிடையாது. இதில் வந்து நம்ம பாதாம் பிசின் ஊற வைக்கும்போது கொஞ்சம் தண்ணி எக்ஸஸாக இருக்கும் இல்லையா, ஸோ அந்த தண்ணியும் வந்து நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து இந்த சப்ஜா சீடு வந்து 1 ஸ்பூன் அளவு நான் எடுத்து போட்டுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் சப்ஜா சீட் அப்படின்றது ஒன்றும் கிடையாது, இந்த துளசி இருக்கு இல்லையா, துளசி விதையை தான் வந்து சப்ஜா சீட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது நாட்டு மருந்து கடைகளில் நமக்கு கிடைக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதையும் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 1 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பால். ஸோ இது வந்து நார்மல் பால் தான். ஸோ இந்த பால் வந்து நல்லா காய்ச்சி ஃப்ரீசரில் வச்சுருந்தேன், அதாவது ஃப்ரிட்ஜில் வந்து நான் வச்சுருந்தேன் கூலிங்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரோஸ் மில்க் வந்து நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ரோஸ் மில்க் சிரப் வந்து இருக்குது. ஸோ அந்த சிரப் வந்து நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் ரோஸ் மில்க் சிரப் வந்து இப்போ நான் யூஸ் பண்ணுறது சுகர் ஆடடு கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு நமக்கு ஃப்ளேவர் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ அதனால ஒரு 4 ட்ராப்ஸ் 5 ட்ராப்ஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எக்ஸஸாக தனியாக வந்து நீங்கள் சுகரும் வந்து நான் ஆட் பண்ணணும். ஒருவேளை உங்ககிட்ட சுகரோடு சேர்த்து ரோஸ் மில்க் சிரப் இருந்தது அப்படின்னா நீங்கள் சுகர் தனியாக ஆட் பண்ண வேண்டாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சுகரும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சுகர் ஆட் பண்ண விரும்பலை அப்படின்னா நீங்கள் தாராளமாக நாட்டு சர்க்கரையோ இல்லை கண்டென்ஸ்டு மில்க், ஸோ எதனாலும் வந்து நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பெரியவங்க குடிக்கிறதா இருந்தது அப்படின்னா நீங்கள் சுகரே ஆட் பண்ணாமல் கூட நீங்கள் தாராளமாக இதை குடிக்கலாம். ஏன்னா பாதாம் பிசின் வந்து நம்ம உடம்புல சேர்த்துக்கிறணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க்கு. நீங்கள் சுகர் ஆட் பண்ணாமல் கூட இதை தாராளமாக குடிக்கலாம் பெரியவங்களாக இருந்தால். ஸோ சின்ன குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்கும்போது தாராளமாக எவ்வளோ நாளும் சுகர் சேர்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு சின்ன ஃப்ளேவருக்காக நான் ஐஸ்கிரீம் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான். சின்ன குழந்தைங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ வந்து நான் ஒரே 1 ஸ்பூன் அளவு ஐஸ்கிரீம் மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான், நமக்கான கூல்ட்ரிங்க்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷேக் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒன்று. ஸோ இந்த சம்மர் டைமுக்கு ஏற்ற ஒரு ஷேக் தான் இது. ஸோ இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த பாதாம் பிசினை பற்றின உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரியப்படுத்துங்க. நான் கண்டிப்பாக டெஃபினட்டாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.